திரு தளவாய் சுந்தரம், திரு செங்கோட்டையன் அவர்களுடைய எதிர்வினை எப்படி பார்க்குறீங்க? மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை பொறுத்தவரையில் இந்த இயக்கத்திலே சீனியர் மேனாக இருந்தாலும் தலைமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பொதுவாக 5 ஆண்டு காலம் அமைச்சராக இருந்தார். ஏதாவது எதிர்ப்பு தெரிவித்தாரா? எடப்பாடிக்கு எதிர்ப்பு தெரிவித்தாரா? பதவி முடிந்தது. பதவி முடிந்த பிறகு அவர் சட்டமன்றத்தில் வருவது, அவர் கேள்வி கேட்பது, தொடர்ந்து இந்த செயலில் ஈடுபட்டிருந்தார். ஆனால் இவருடைய கொள்கை எப்படி இருக்க வேண்டும்? ஒரு தலைமைக்கு எப்பொழுதுமே அவர் விசுவாசமாக இருக்க வேண்டும். அம்மாவிடம் அவர் விசுவாசமாக இருந்தார் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். அது மாதிரி அம்மாவை நம்ம அவரை பாராட்டான்னு சொல்றாங்க. எந்த வகையில விசுவாசமாக இருந்தார் என்பது அம்மாவுக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் இவருடைய குடும்பத்தின் சார்பாக புகார் அளிக்கும் பொழுது இவருடைய மந்திரி சபையை உடனடியாக மந்திரியிலிருந்து நீக்கப்பட்டவர் தான் செங்கோட்டையன் அவர்கள். இல்ல, அப்படி நீக்கப்பட்டவங்க, மாற்றப்பட்டவங்க இன்னைக்கு அதிமுகல ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்களே, அதுக்கெல்லாம் என்ன ஒரு விஷயம் கேளுங்க. அதான் நீக்கப்பட்டவனா குடும்பத்துல இருந்து யாரும் நீக்க கம்ப்ளைண்ட் பண்ணல. இவருடைய மகனும் மனைவியும் கம்ப்ளைண்ட் ஜெயலலிதா சொல்லல, இவர் சொல்லல, தெரியாது. சோ நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம் உங்களுக்கு தெரிந்திருக்கலாமா இருக்கும். பொது வெளியில என்ன இருக்கும் அதை பத்தி பேசுறோம். ஊரே தெரிஞ்சா சார், ஏடிஎம்கே எல்லாத்தையுமே தெரியும். யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவர் அந்த நார்வேல ரிவ்யூ மீட்டிங் நடத்தாரு வருவாய்த்துறை சார்பாக. பல்வேறு காரணங்களால பல்வேறு நபர்கள் நீக்கப்பட்டிருக்காங்கல்ல, மாற்றப்பட்டிருக்காங்கல்ல, விடுவிக்கப்பட்டிருக்காங்கல்ல. இன்னைக்கு கட்சியுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய திரு கே.பி. முனுசாமி நீக்கலையா, மாத்தலையா? இல்ல, அதுதான் விஷயம். நீங்க கே.பி. முனுசாமியா அரசியல் ரீதியா இருக்கும். இது குடும்ப சூழ்நிலை காரணமாக குடும்பத்தினுடைய சொந்த மனைவி மகனுமே நேரடியாக புகார் அளித்து அதன் மூலமா நீக்கப்பட்டவர். பிறகு மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக வாய்ப்பு அவங்க கொடுக்கலையா? சரி, வாய்ப்பு கொடுத்தாரு. மந்திரி ஆக்கினாங்களா அவரை? அவர் மந்திரி பதவி ஏக்கமின்றி இந்த அம்மா இறந்த பிறகு அவர் எப்ப மந்திரி ஆகுதாரு? இந்த அம்மா இறந்த பிறகு எடப்பாடி அவர் முதலமைச்சர் ஆன பிறகு மந்திரி ஆகுதாரு. அந்த மந்திரி பதவியில் இல்லையே. 2016 இருந்து அவர் மந்திரி பதவி தொடர்ந்து இருக்கவில்லையே. ஒன்று, இப்ப எனக்கு நோட்டீஸ் கொடுக்கல, என்ன கேள்வி கேட்கல. அப்போ ஒரு பொதுச் செயலாளருக்கு எகென்ஸ்ட் இவர் டி. ஜெயக்குமார் மேல நடவடிக்கை இல்லையா? அவர் எப்ப ஆனாரு மந்திரியா? யாரு? டி. ஜெயக்குமார். டி கேட்கல. திரு ஜெயக்குமார் அவர்களும் நடவடிக்கைக்கு உள்ளானவர் தானே சார்? நான் நடவடிக்கை உள்ளான இப்ப யாரு கட்சியுடைய பொதுச் செயலாளர் அதை சொல்லுங்க நீங்க. அவர் என்ன கிளைம் பண்ண கூடும்? திரு எடப்பாடி அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையிலேயே அவருடைய பங்களிப்பு, அவருடைய அனுகூலங்கள் முக்கியமான காரணமா இருந்திருக்கு அப்படின்னு நீங்க மறுப்பீங்களா? சார் இப்ப சார் நானே இருக்கேன். நான் ஒருத்தர் பங்களிப்பு இருக்கேன். அதுக்காண்டி என்ன நீங்க நான் கட்சிக்கு தலைவர் அனுப்புற நீங்க என்ன எழுத்துக்கிட்டே இருப்பீங்க? நான் உங்களை வேடிக்கை பார்த்திருக்கணும். அதுக்கு அவர் உதாரணம் கொடுக்கிறாரு. திரு எஸ்டிஎஸ் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு பேராளுமே எதிர்த்தவர். ஆனா அவர் எப்படி கையாண்டார்? ஜெனரேஷன் என்டையர்லி டிஃபரண்ட். நீங்க அமைச்சரா இருக்கும் பொழுது சரி, எதிர்கட்சி வரிசையில் எதிர்கட்சி தலைவராக தேர்ந்தெடுத்துக்கிட்டு நீங்க அமைதியாக தான் இருந்தீங்க. நீங்க இப்ப யார கூட்டணி சேர்க்கணும், எதுக்கு சேர்க்கணும், என்ன விஷயம்? உங்களுக்கு உங்க சொந்த ஊர்ல எவ்வளவு எதிர்ப்பு இருக்குன்னு தெரியும். கட்சிக்காரன் எவ்வளவு எதிர்ப்பு நாடறிந்த உண்மை. அந்த ஒரு சூழ்நிலை வரும்போது யாரையுமே அந்த கட்சியில அங்க இருக்கக்கூடிய இவரால் எத்தனை பேர் திமுக போயிருக்கா தெரியுமா? உங்களுக்கு எத்தனை எக்ஸ்எம்எல்ஏ திமுக போயிருக்காங்க தெரியுமா? நான் அதை குறையா சொல்லல. இவர் செய்த தவறு என்னவென்றால், முத்துசாமி அவர்கள் சொல்றீங்களா, ஒரு தலைமையை காலக்கெடு கொடுக்கிறது, தலைமை நீக்கும் என்று கேட்டால் அவர் மௌனமா போய் சென்றிருக்கிறார். யாரு? எடப்பாடி அவர்கள். இவர் என்ன சொல்கிறார்? நீக்கினா எனக்கு சந்தோஷம் என்று சொல்றாரு. திருப்பியும் சேலஞ்சு பண்ணார். நீங்க இவரு போய் என்ன செய்ய முடியும்? நீங்க சொல்லு பாப்பீங்க. மரியாதை திட்டமாக அவரை தமிழ்நாடு மத்திய மாநில அரசினுடைய உறுப்பினராக தமிழ்நாடு அரசு கேட்கும் பொழுது எங்களையெல்லாம் போடல. அவரு சீனியர் மேன முறையிலே தமிழ்நாடு முதலமைச்சருடன் விவாதத்துக்கு யாரை அனுப்பினார்? திரு செங்கோட்டையன் அவர்களை அனுப்பினார்கள். சார் எல்லாத்துக்கும் சீஃப் மினிஸ்டர், எல்லாத்துக்கும் பொதுச் எங்க சார் போறது? கட்சி எப்படி இருக்கும் சார்? அவர் அந்த ஆம்பிஷனே வைக்கலையே சார். அவர் என்ன சொல்றாரு? நான் பொதுச் செயலாளராக கூடிய வாய்ப்பு இல்ல தலைமைக்கு வரக்கூடிய வாய்ப்பு எல்லாம் விட்டேன் அப்படிங்கிறாரு. சார் உங்களுக்கு தெரியுமா சார்? அந்த விஷயம் தெரியுமா உங்களுக்கு? அவரு என்ன ஆம்பிஷன் இருக்கு உங்களுக்கு தெரியும்? இப்ப யார் யார் இருந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியும் அந்த லிஸ்ட். இல்ல, இப்ப என்ன ஆம்பிஷன் அவருக்கு? நீங்க என்ன ஆம்பிஷன் அவருக்கு? அவர் என்ன ஆம்பிஷன்? எங்க அவருடைய ஆம்பிஷன் எதுக்காண்டி போறாரு? இப்போ வயசு 79 எதுக்காண்டி போறாரு? எடப்பாடியே அப்ப அந்த மினிஸ்டர் இருந்தாரா அப்பவே எதிர்கொண்டு எல்லாம் எடப்பாடியே ஏன் அப்ப எதுக்கல? இப்ப எதிர்த்தவரு அப்ப எதிர்கொள்ள இவரு இல்ல. இப்ப கூட அவர் என்ன சொல்றாரு? நான் எதிர்க்கல, கோரிக்கை தான் வச்சேங்கிறார். கெடு எல்லாம் வைக்கல, எல்லாரும் இயக்க ஒன்னா இருக்கணும் கோரிக்கை வச்சேங்க சார். இது என்ன கோரிக்கைங்கிறது? கெடு வைக்கதா? இத்தனை நாளைக்குள்ள ஒன்னா சார்? இப்ப யாரு நீங்க சொன்னீங்களா? எங்க பசும்பொண்ணு இருக்குறா? அங்க போனாங்க பசும்பொண்ணுக்கு
தேவர்களுடைய அஞ்சலிக்கு போறாங்க. அவருடைய அந்த இடம் ஒரு புனிதமான இடம். அங்க வச்சு என்ன சொல்லுதாங்க, நாங்கள் எடப்பாடியை தோற்கடிப்போம், எடப்பாடியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இந்த கூட்டணியில போய் இவர் சேர்ந்தா இவரை எப்படி நீங்க ஏற்றுக்கொள்ள முடியாது சொல்லுங்க. நீங்க மேல ஒரு தலைமையை நாங்கள் தோற்கடிப்போம் சொல்ல முடியாது, எப்படி இருக்க முடியுங்க? எனக்கு டைம் வேணும், நோட்டீஸ் வேணும், இதெல்லாம் சட்டம் சார். கட்சியில சட்டங்கள்லாம் பார்த்து எல்லாம் போய்கிட்டே தான் இருக்க முடியும். நீங்க ஓபிஎஸ் இருந்தாரு, ஓபிஎஸ் முதலமைச்சர் ஆக்கினார் யாரு? அதே குடும்பம் தான். ஓபிஎஸ் திருப்பி பதவி ராஜினாமா யாரை எடுத்து தர்மயுத்தம் பண்ணுவாரு? அதே குடும்பத்தை எடுத்து தர்மயுத்தம் பண்ணுவாரு. திருப்பி எடப்பாடியோட சேர்ந்தாரு, திருப்பி அங்க போறாரு. இதுதான் தியரி. நீங்க சொல்லுங்க பாப்போம், ஓபிஎஸ் வந்து அந்த குடும்பத்தினால எடுத்து தர்மயுத்தம் பண்ணலன்னு சொல்லுங்க பாப்போம். பி டீம் குற்றச்சாட்டு திரு இபிஎஸ் வச்சார்ல, அதுக்கு நீங்க தான் A1ங்கிறார். அதை எப்படி அந்த ஒரு கடுமையான விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க? எதுக்கு திரு இபிஎஸ் மதுரையில திரு செங்கோட்டையனை பத்தி சொல்லும்போது அவர் திமுகவுடைய பி டீம் அப்படின்னார். இன்னைக்கு அவர் என்ன சொல்றாரு, திரு இபிஎஸ் அவர்கள் தான் A1. அவங்களுக்கும் திமுகவுக்கும் இடையே எவ்வளவு புரிந்துணர்வு இருக்கு பாருங்க, சட்டமன்றத்திலே பாருங்க. அதை ஒரு ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. இவரு தான் சார் நெளிவாரு. அசம்பிளில யார் யாரு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல முன்னாள் முதலமைச்சர் பத்தி புகழ்ந்து பேசுறாங்க, கலைஞரை பத்தி பேசுறாங்க, அங்க இருக்காது, வரலாறு இருக்கு. நீங்க இவர் சார், இவர் வந்து அம்மா ஆட்சி காலத்துல கரப்ஷன் கேஸ்ல அரெஸ்ட் ஆச்சுமே பயந்து ஓடினவர் தான், தெரிஞ்சு வச்சுக்கிடுவீங்க. 2001 இவருக்கு எந்த கேஸும் கிடையாது, அம்மா சீட்டு கொடுக்கல இவருக்கு, அதையும் தெரிஞ்சு வச்சுடுங்க நீங்க. ஆனால் இப்ப இவர் வந்து அங்க போய் இருந்துகிட்டு நான் சேர்த்துருவேன் யாரை சேர்க்க போறாரு? எடப்பாடியை எதிர்க்கக்கூடிய டீம்ல போய் உட்காந்து எடப்பாடி முதலமைச்சராக கூட எடப்பாடி பொதுச்செயலர் சார். இவர் இதே செங்கோட்டையன் வந்து ஓபிஎஸ் எப்படிலாம் வர்ணிச்சாரு முதலமைச்சரா இருக்கும் பொழுது. ஓபிஎஸ் முதலமைச்சரா இருக்கும் பொழுது செங்கோட்டையனுடைய வார்த்தைகள் என்ன? அதாவது செங்கோட்டையன் மறந்து விட்டாரா இல்ல ஓபிஎஸ் மறந்து விட்டாரா? விமர்சன கணக்கு பார்த்தானா யாருமே தப்ப மாட்டாங்களே, எல்லாரும் விதவிதமா பேசியிருக்காங்களே. நீங்க கேளுங்க, நீங்க என்ன ரீசனுக்காண்டி இங்க இருந்து சார் டெல்லிக்கு போனீங்களே? வாட் வாஸ் தி ரிசல்ட் ஃபார் யூ? ரிசல்ட் வில் பி தி ஜீரோ. இப்ப டெல்லி அவருக்கு பின்னாடி இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? திடீர்னு அவர் செய்யறாரு, இன்னைக்கு ஒரு அமைதியை கத்துட்டு செய்யறாரு அப்படின்னா யாரோ பின்னாடி இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அது யாரோ எல்லாம் கிடையாது சார். எல்லாம் நான் தான் ஒரே ஒரு ஆசை, சீஃப் மினிஸ்டர் ஆகணும், பொதுச்செயலர் ஆகணும், இந்த டீமோட போகணும். அட்லீஸ்ட் சார் எந்த டீமோட போனேன் சார், எந்த டீம்ல போனாலும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இவருடைய ஹிஸ்டரியை பத்தி பேசணும்னா இப்பொழுது இருக்கக்கூடிய வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி அவரிடம் கேட்டால் இவருடைய ஹிஸ்டரி எவ்வளவு முத்துசாமிக்கு இவர் துரோகம் பண்ணா என்பது அவரே சொல்லுவார். முத்துசாமி வெளியில போறதுக்கு இவர் தான் காரணமா இருந்தாருங்கிறீங்களா? எஸ், இவர் தான் காரணம். இல்லன்னு சொல்லி சொல்லுங்க அவரை. இதான் காரணம் சார். முத்துசாமி வெளியில போறதுக்கு மூல காரணம் இவர் தான். இது நடந்த உண்மை. இதை அவர் மறுக்கட்டும், என்னால வெளியில போலன்னு சொல்லி மறுக்கட்டும் பார்ப்போம். மாண்புமிகு அமைச்சர் முத்துசாமி வெளியில தண்ணி இவருக்கு தூக்கமே இல்ல. இப்ப அங்க வேற யாரும் ஒண்ணும் பண்ண முடியல, எல்லாரும் சாங் ஆயிட்டாங்க, அதனால முடிச்சுட்டு வர்றாரு. வேற என்ன கேள்வி இருக்கு சொல்லுங்க. இப்ப அவர் வந்து நீங்க சொல்றீங்க அவருக்கு ஆம்பிஷன் இருக்கு அப்படின்னு. அவர் என்ன சொல்றாரு, 2017 இந்த வாய்ப்பு எனக்கு வந்தது, நான் தானே வேண்டான்னு சொன்னேன். எங்க என்ன வாய்ப்பு வந்து இருக்கு? முதலமைச்சர் வாய்ப்புன்னு இம்ப்ளை பண்றாரு. யாரு கொடுத்தா? யாரு சொன்னா? யாரு கொடுத்தா சொல்லுங்க பாப்போம். 2017 இவர முதலமைச்சர் யார் ப்ரொபோசல் கொடுத்தா? யாருமே கொடுக்கல. நிறைய பேர் ஆன் ரெக்கார்ட் ஸ்டேட் பண்ணிருக்காங்கல்ல. அன்னைக்கு சசிகலா அவர்கள் சிறைக்கு போகும்போது ஆப்ஷன்ஸ் யாருங்கும் போது இவர் பேர் இருந்தா இல்லையா அது பரிசீலனையில? தலவாசன பேர் இருந்ததுன்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன பண்ணுவீங்க? தலவாசன பேர் முதலமைச்சர் லிஸ்ட் பேர்லாம் இருந்தது. நான் தோத்து போயிட்டேன், அதனால சீட்டு எனக்கு முதலமைச்சர் பேருங்கிறது டிசைட் பண்ணது யாரு? அந்த நேரத்துல அந்த சூழ்நிலையில அந்த ஃபேமிலி தான் டிசைட் பண்ணுச்சு. இவருக்கு யாரோ ப்ரொபோசல் கொடுத்தாங்களா அந்த ஃபேமிலி? சார் மந்திரியே கொடுக்கலையே சார். முதலமைச்சர் விடுங்க, இவருக்கு மந்திரியே கொடுக்கலையே. கல்வி அமைச்சரானார்ல அப்புறம் எப்ப அந்த அம்மா ஜெயிலுக்கு போன பிறகு கல்வி அமைச்சர் ஆனாரு. அன்னைக்கு அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது இல்ல? அன்னைக்கு என்ன எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது? யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாத? அவர்கிட்ட கேளுங்க. உங்களை கல்வி அமைச்சரை கவர்னர் மாநில யாரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணா? யார்கிட்ட சொல்லி இவருக்கு அந்த அமைச்சர் பதவி வாங்கினா அவர்கிட்ட கேளுங்க. பொதுவான புரிதல் மிஸ்டர் சசிகலாவோட ரெக்கமெண்டேஷன் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. கவர்னர் நடந்து நான் வீட்டுக்கு போறேன்னாரு. ஓஹோ, உடனே அதை தடுத்து நிப்பாட்டி எடப்பாடி அவர்கள் சமாதானப்படுத்தி தான் அந்த சூழ்நிலையில இவருக்கு கல்வி அமைச்சர் பதவி கொடுத்தாங்க. கோச்சுக்கிட்டு போறேன்.
கோர்ட்டுக்கு போய் என்ன செய்ய முடியுங்க? இல்ல கோச்சிட்டு போனாரு, அதை சமாதானப்படுத்த தான் திரு எடப்பாடி அவர்கள் அவருக்கு பதவி கொடுத்தாரு. கோவிச்சுதான் கிடையாது, தெரிஞ்சு வச்சுங்க. எனக்கு வேண்டாம் சீனியர் மேன் சொல்லி மரியாதை பண்ணி கொடுத்தாங்க. அது ஓஹோ.